அதில் வேணும் நான் இருக்க வேண்டிய ஒரு ஸ்தானம் இருக்கிறது. அவர் அருகில், அவர் சமீபமாய், அவர் தடவியாகிலும் அவரை கண்டடையும்படி, அறிந்து கொள்ளும்படி இயேசுவின் மார்பிலே. ஹalleluya, ஹalleluya. ஆன்சர் உண்டு. ஜீசஸ் உனக்கு ஆன்சர் பண்ணுவார். ஹalleluya, ஹalleluya. உம்மீது கொண்ட நேசம் அது பரவட்டும், அது அக்னி ஜுவாலை போல பற்றி பிடிக்கட்டும். உலகம் ஆண்டவரே அதற்குள்ளே எரிந்து சாம்பலாகட்டும். இந்த உலக சிநேகங்கள், உலக காரியங்கள், ஆண்டவர் உம்மீது கொண்ட நேசம் அந்த அக்னியில அவைகள் எல்லாம் எரிந்து சாம்பலாவதாக. எரிந்து உலக கவலைகள் எரிந்து சாம்பலாவதாக. உலக காரியங்கள் எரிந்து சாம்பலாவதாக. நல்ல கரங்களை சட்டி அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்க ஒரு 2 நிமிஷம் அந்நிய பாஷையில ரீபல மரதுடர பலரா சத்தனலரே ரீப்ரோலரியாண்டனலரே ரிமாமா கரே என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும். வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்து, இடது கரத்தை இருதயத்திலே வைத்து, எப்போதும் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்துமாவை பால் மறந்த குழந்தை போல அடக்கி அமர பண்ணினேன். ஆண்டவர் தான் பேசி இருக்கிறார்ல, கொஞ்சம் அமைதியாரு. ஆண்டவர் தான் உங்ககிட்ட சொல்லி இருக்கிறார்ல, கொஞ்சம் அமைதியாரு. அவர் தான் உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார்ல, கொஞ்சம் அமைதியாயிரு. அவர் தான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி இருக்கிறார்ல, கொஞ்சம் அமைதியாரு. அவர் தான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கிறார்ல, கொஞ்சம் அமைதியாயிரு. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். எந்த நிலை மாட்டார். அவர் என்னை ஒருபோதும் எந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். எந்த நிலையிலும் உலகமே எதிர்த்தாலும், உலகமே எதிர்த்தாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். தாய் தந்தை மறந்தாலும் ஆமென். உலகமே எதிர்த்தாலும், தாய் தந்தை மறந்தாலும் ஆமென். அவர் என்னை ஒருபோதும் எந்த நிலையிலும் என்னை இயேசு என்னை ஒருபோதும், இயேசு என்னை ஒருபோதும். Thank you Jesus. எந்த நிலையிலும் அர்ப்பணிக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும். தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பு நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னம் அதுல பரிபூர்ண ஆனந்தம், நித்திய பேரின்பம். நம்ம தேவசமத்தில் வரும்போது அதை அனுபவிச்சிடணும். 1000 கவலைகள் நமக்குள்ள இருந்தாலும் ஆமென், கொஞ்ச நேரம் பிரசன்னத்துல நம்ம கனெக்ட் ஆயிட்டோம்னா அது அந்த மொத்த கவலையும் அப்படியே மாற்றிவிடும். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1 யோவான் 1வது அதிகாரம், 1 யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவ வார்த்தை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 2வது வசனத்திலே யோவான் இப்படி சொல்லுகிறார், அந்த ஜீவன் வெளிப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி இறங்கி வந்தது. நிருபத்துல சொல்றாரு, அந்த வார்த்தை ஆதி முதல் இருந்தது, நாங்க கேட்டதும் நாங்க பார்த்ததும் நாங்க நோக்கி பார்த்ததும், கேட்டதும் கண்டதும் நோக்கி பார்த்ததும். கேட்கும் போது விசுவாசம் வரும், நோக்கி பார்க்கும் போது நம்முடைய முகம் பிரகாசம் அடையும். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அடுத்த ஒரு அனுபவத்தை இங்கே யோவான் சொல்லுகிறார். இந்த முதல் 2 அனுபவம் மேக்சிமம் தேவனை ஆராதிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் அனுபவித்திருப்போம். ஆனா அடுத்த ஒரு அனுபவம் இருக்கிறது, அதுதான் எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற. ஆமே. கேட்கணும்னா எவ்வளவு தூரத்துல இருந்தா உங்களுக்கு கேட்கும்? சில காதுகள், அதுவும் பெண்களுக்கு காதின் விசேஷம், அடுத்த வீட்டில் நடக்கிறது கூட கேட்கும், வேற என்ன சொன்னாலும் கேட்காது. பாருங்க, இந்த ஈசாக்கு ஏசாவை கூப்பிட்டு சொல்லுவார்ல, நீ போய் ஒரு மிருகத்தை காட்டுல போய் வேட்டையாடி கொண்டு வான். அந்த சத்தம் யாக்கோவுக்கு கேட்கல, ஆனா யாருக்கு கேட்டு தெரியுமா? கிருபை பெற்ற காதுகளுக்கு கேட்டது. அதனால பார்த்து எடுத்து பேசுங்க. ஆமா, கேட்கறதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்தா கேட்கும். இப்ப நான் பேசுறது பின்னாடி இருக்கிறவங்களும் கேட்குது, மைக்கு வச்சு. ஆன்லைன்ல எங்கேயோ இருந்து பாக்குறாங்க, அங்க இருந்தாலும் கேட்குது. அமெரிக்கால இருந்து பாக்குறவங்களுக்கும் கேட்குது, ஆப்பிரிக்கால இருந்து பாக்குறவங்களுக்கும் கேட்குது. கேட்கறதுக்கு ஒரு தூரத்துல இருந்தா கேட்கும், பாக்குறதுக்கு அதுவும் ஒரு தூரத்துல இருந்தா பார்த்துடலாம். ஆனா தொடணும்னா ஆன்லைன்ல தொட முடியாது, தூரத்துல இருந்தாலும் தொட முடியாது. அது பக்கத்துல வந்தாதான் தொட முடியும். ஹல்லேலூயா. நாங்க இப்படி தள்ளியே இருந்துட்டு இல்ல, இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நாங்க எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற தொடணும். தொட்டு பார்க்க ஆசையே. தொடணும்னு ஆசை இருக்கா? எங்க கை தூக்கலன்னா நமக்கு இருக்கும். தொட்டணும், அப்படி தொட்டு பார்க்கணும். ஆமே. பாருங்க, இந்த பெரிய இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நடக்கும் பாருங்க, பிளேயர்ஸ் எல்லாம் விளையாடிட்டு போகும்போது இந்த கேலரியில சைடில் ஆடியன்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆசைன்னா அவங்கள எப்படியாவது தொட்டணும். அடுத்தோம் அதுல என்ன ஒண்ணும் கிடையாது, அவங்க சொட்டாயிட்டு போவாங்க, தொட்டா அது வேற. ஆனாலும் எப்படியாவது தொற்றணும். ஏன்னா அவங்க அவங்களுடைய ஃபேவரட் பிளேயர்ஸா இருப்பாங்க. பார்த்து 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 அவங்களுக்கு இவ்வளவு பார்த்தாச்சு, அப்படி தொற்றணும். நம்ம எத்தனை வருடமா அவரை ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். ஆமே. யோவான் சொல்றாரு, ஆதி முதல் இருந்தது. நாங்க நோக்கி பார்த்தோம்னா தூரத்துல இருக்கிறத நோக்கி பார்க்க முடியும். கிட்ட இப்படி வச்சுட்டு நான் நோக்கி பார்க்கிறேன்னா எனக்கு கண்ணில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஆமே. சிலர் இப்படி கிட்ட வச்சுட்டு அடி பார்ப்பாங்க, அது கண்ணு பிரச்சனை. மற்றபடி நோக்கி பார்க்கறது தூரத்துல யாரு வாரா. இப்படி இருந்த என்ன இன்னைக்கு என்ன தொடர அளவுக்கு கிட்ட கொண்டு வந்திருக்கிறாருன்னா
ஓ ஹalleluya. இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்றாரு. ஆமென். ஹalleluya. அதாவது ஆனா நம்ம இன்னும் இப்படிதான் இருக்கிறோம்னா, இப்படி தொட வேண்டிய மூக்க நம்ம இந்த ஸ்கூல்ல முந்தி எல்லாம் அட்மிஷனுக்கு எப்படி வைப்பாங்க, எப்படியா இன்னும் இப்படிதான் சுத்தி வரோம் நம்ம. தொடணும் தொடணும். அப்போஸ்தலர் 17:27 பவுல் சொல்லுகிறார், நானே வாசிக்கிறேன். பவுல் சொல்றேன், இங்க பாருங்க, கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக, க்ளோரி ஹalleluya, தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படி அப்படி செய்தார். அடுத்த வார்த்தை, அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. கைகளை உயர்த்தி ஹalleluya. யாருன்னே தெரியாத மக்கள்கிட்ட போய் பேசிட்டு இருக்கிறார் பவுல். அதேனே பட்டணத்துல போய் சொல்றார், நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமாக, அவரை தடவியாகலும் கண்டுபிடிக்கும்படிக்கு எவ்வளவு நெருங்கி வந்துட்டார் தெரியுமா? நெருங்கி வந்துட்டார். பழைய ஏற்பாட்டுல எல்லாம் அவர்கிட்ட நெருங்கவே முடியாது. அவர் இருக்கிற வண்ணமாக அவர் வெளிப்படவே முடியாது. வெளிப்பட்டா முடிஞ்சு இந்த சேராபீன்களுக்கு பார்க்கவே முடியாம அவங்க சிறகுகளால தங்களை மறைக்கிறாங்க. அப்படிப்பட்ட தேவன் மோசை கெஞ்சுறாரு, மோசை எனக்கு எப்படியாவது அவங்கள பார்த்தே ஆகணும். மோசை பார்த்தா உயிரோடு இருக்க முடியாது. இந்த அன்பு ஜாஸ்தியாகினா அடம் பிடிக்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும். மோசை ஒரே பார்த்தார். மோசை, சரி மோசை, நான் உனக்கு என் பின்னாடியே காட்டித்தாரேன் அப்படின்னு. பின்னாடியே காட்டித்தாரு தான் சொல்லுவாரு, அப்புறம் முகத்தை காட்டிடுவாரு. ஆண்டவர், ஆனால் மோசை நிக்கிறான், பரவாயில்லப்பா, நீங்க உங்க நிழலை நான் பார்த்தாலே போதும்பா எனக்கு. ஆமென். அந்த மோசைக்கு தம்மை வெளிப்படுத்தும் போது அப்போ இருக்கிற நிலையிலிருந்து தம்முடைய வல்லமையெல்லாம் குறைத்து இறங்குறார். இல்லைன்னா அந்த மலையில நிக்க முடியாது. வேதம் என்ன சொல்லுகிறது? அவருடைய பிரசன்னத்துல பர்வதம் மெழுகு போல உருகும். அப்ப இந்த சீனாய் மலை என்ன செய்யல? உருகல. அப்போ அவருக்கு அந்த 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 ரியல் வல்லமை இருக்குல்ல, அதெல்லாம் குறைச்சிதான் இறங்கி வந்திருக்கிறார். அப்படி இறங்கி வந்ததுக்கு அப்புறமே மோசைக்கு நிக்க முடியல, முகம் குப்புற விழுந்துட்டான். இப்போ அப்படி இறங்கி வந்தவர் இப்பொழுது 2000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் மொத்தமா விட்டு இறங்கி வரார். எதுக்கு தெரியுமா? நம்ம எல்லாம் போய் தொடணும். ஹalleluya. அவரை போய் நெருங்கணும். தடவியாகிலும் பாவியாகிய ஸ்திரீ, பைபிள் காலேஜ் முடிச்ச ஸ்திரீன்னு சொல்லல, பாவியாகிய ஸ்திரீ பாதத்துல அப்படியே தலைமுடி எடுத்து அப்படியே தொடச்சி அப்படியே கிஸ் பண்றா. அவருடைய பிரசன்னத்துல பர்வதம், அந்த பாதம் அந்த அந்த பர்வதத்துல பட்டுச்சுனாலே அப்படியே உருகிரும். அவ்வளவு பவர்ஃபுல் காட். அவர் பவர்ஃபுல் காட்னு சொல்றது ஏதோ அவரை குறைச்சி சொல்றது மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அதனாலதான் அவர் தான் பவரே. ஹalleluya. அவர் தான் பவரே. அப்படிப்பட்ட தேவன் இன்னைக்கு சீனாய் மலையில நிக்கிறார்னா அவர் இருக்கிற வல்லமையை குறைச்சிட்டு வந்திருக்கிறார். அதையும் குறைச்சி கீழே இறங்கி வருவார். ஒரு 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ சொல்றார், நான் போய் அவரை தொடுவேன், அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும். ஒருத்தங்களை தொடணும்னா முதல்ல நாம அதற்கு ஆசைப்படணும். இரண்டாவது, வாஞ்சையோடு நெருங்கணும். மூன்றாவது, அவங்க பெர்மிஷன் வேணும். அவங்க பெர்மிஷன் வேணும். இது சும்மா தொட்டு ஒரே அடி ஓடு. அவங்க பெர்மிஷன் வேணும். நாலாவது, அவருடைய பெர்மிஷனுக்காக வெயிட் பண்ணணும். ஆசையெல்லாம் நீர்தானையா. நம்ம பிரச்சனை என்னன்னா, உன்னை கேட்போம், கேட்டுட்டு விட்டுருவோம், நாளைக்கு வேற ஜெப குறிப்பு போடும். தாவீது என்ன சொல்றாருன்னா, ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். எலியா சொல்றாரு எலிசா கிட்ட, நீங்க இரு, என்னை கர்த்தர் பெத்தேல் வரை போக சொல்லுகிறார். எலிசாவுக்கு விஷயம் பிடி கிடைச்சிட்டு ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது. அப்போ
எலிசா வந்து அதை மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்க, நான் என்ன வந்தாலும் உங்க கூட தான் வருவேன். அவன் உறுதியா இருக்கிறான், அவன் உறுதியா இருக்கிறான். ஒரு காரியத்துல நம்ம உறுதியா பிடிவாதமா இருப்போம்னா அந்த காரியத்தை நம்ம அடைஞ்சிரும். ஆனா எந்த காரியத்துல உறுதியா இருக்கிறோம், எந்த காரியத்துல பிடிவாதமா இருக்கிறோம், இது ரொம்ப முக்கியம். பூமிக்குரிய காரியத்துல பிடிவாதமா இருக்கிறோமா, தேவனுக்கு அடுத்த காரியத்துல பிடிவாதமா இருக்கிறோமா? ஆமென். ஆசைப்படணும். ஆண்டவரே கிருபையா, ஆண்டவர் உங்களை அந்த ஒரு 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 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு உங்களை நெருங்கி தொட முடியுதுப்பா. அவ வந்து உங்களை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளல. அவளுடைய பிலீஃப் வந்து என்ன, இயேசு கிட்ட போன அற்புதம் கிடைக்கும், இது ஒண்ணுதான். அவ உங்களை அப்பானும் கூப்பிடல, பிள்ளையும் ஆகல. ஆனா இன்னைக்கு எங்களுக்கு அதை விட மேன்மையான ஒரு உறவை தந்திருக்கிறீர். ஆனா இன்னும் என்ன ஆசை வர மாட்டேங்குது அப்படின்னா, அவரை தொடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. இந்த ஆசை நம்ம அவரிடத்துல கொண்டு போயிடும். இயேசுவை தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களை கூட்டிட்டு வருவாங்க. இயேசுவை தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைங்களை கூட்டிட்டு வருவாங்க. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப அவங்களை யார் தடுப்பாங்க அப்படின்னா, எல்லாரும் தடுப்பாங்க. அது யாருக்கு விசனமாச்சு தெரியுமா? இயேசுக்கு. இயேசு விசனப்பட்டு அப்படின்னு இருக்கும் பைபிள். அவருக்கு அது கஷ்டமாயிட்டு. ஆமே. ஆனா இந்த சின்ன பிள்ளைங்களை கொண்டு வந்தவங்களை பாத்தீங்கன்னா, இவங்க தடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு திரும்பி போகல, அங்க இருக்கிறாங்க. அதாவது கர்த்தரிடத்துல என்னால நெருங்க முடியாத நிலை வந்து எனக்கு கஷ்டமாகிறதுன்னு ஒண்ணு இருக்கு, அவருக்கு அது கஷ்டமாகுது. அப்போ என்ன நான் நெருங்கும் போது என்ன யார் தடுக்கிறாங்களோ அந்த செயல் வந்து அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னு விசனம் ஆகுது. உடனே தடுக்காத அப்படிங்கிறார், இடம் கொடுங்கள் அப்படிங்கிறார். இந்த பிள்ளைங்க வந்தது இயேசுவை தொடுறதுக்கல்ல, இயேசு அவர்களை தொடுவதற்கு, சிறு பிள்ளைகளை தொடுவதற்கு, இயேசு அவர்களை தொடுவதற்கு. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்று சொல்லி 15வது வசனம், அவர்கள் மேல் கைகளை வைத்து, மார்க் சுவிசேஷத்தில் இருக்கும், அவர்களை அணைத்து கொண்டு. அந்த ரெஃபரன்ஸ் எடுத்தா போடுறீங்களா? மார்க் 10:16, அது 14 இருந்து போடுங்க. மார்க் 10:14. இயேசு அதை கண்டு விசனம் அடைந்து, அவருக்கு ரொம்ப சங்கடம் ஆயிட்டு, ஏன் இப்படி தடுக்கிறாங்க, இருக்கட்டும் 6. விசனம் அடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனத்துல, ஆம், எவனாகிலும் இந்த சிறு பிள்ளையை போல ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிப்பதில்லை என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு, glory, அவர்கள் மேல கைகளை வைத்து. ஆண்டவர் இதை விரும்புகிறார். இன்னைக்கு உலக அரவணைப்புக்காக ஏங்கிட்டு இருக்கிறோம். உன்னதர் கையை நீட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு சிலுவையில கூட அணைக்கிறதுக்காகவே, அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, என்ன அணைக்கிறதுக்காக கையை நீட்டினார், பிடிச்சு அடிச்சுட்டாங்க. நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதம். அவர் அணைக்க. அப்ப இங்க ஒரு காரியத்தை சொல்றேன். அப்ப அவர் என்ன தொடணும்னு நினைக்கிற அனுபவம் வந்து ஒரு சின்ன பிள்ளையின் அனுபவம். நான் அவரை தொடணும்னு நினைக்கிற அனுபவம் இருக்குல்ல, அதான் வளர்ந்த பிள்ளையின் அனுபவம். ஹல்லேலூயா. அவர் என்ன தொடணும், அவர் என்ன தொடணும், அவர் என்ன தொடணும், அது ஒரு சிறு பிள்ளை. அவர் என்ன தொடணும்னு நினைக்கிற அனுபவம். அப்போ அடுத்த ஸ்டேஜ் இருக்குல்ல, நான் அவரை தொடணும். ஆமே, நான் அவரை தொடணும். இயேசுவை தொட்ட 3 அனுபவங்களை வேதத்திலிருந்து சொல்லி நான் ஜெபிக்கிறேன்.
ஒன்று, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை நெருங்கி தொடுவாள். எதற்கு தெரியுமா? நன்மைக்காக, சுகத்துக்காக, அல்லது அதை ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா நன்மைக்காக ஜனங்கள் இயேசுவை தொட்டார்கள். மார்க்கு சுவிசேஷம் 27-28 சொல்லப்பட்டிருக்கும். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்கு உள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மைக்காக தொடுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. நன்மைக்காக, நன்மைக்காக தொடுவாங்க, தப்பு கிடையாது. ஆனா நன்மைக்காக மட்டும் தொடுகிறது இருக்கு தெரியுமா, அது தப்பு. சிலர் பார்த்துருக்கீங்களா, சும்மா பேசவே மாட்டாங்க, ஆனா உங்களுக்கு தேவைன்னு வரும்போது பிரைஸ் லார்ட் அப்படிவாங்க. இனி அடுத்த பிரைஸ் லார்ட் இப்ப கேட்கலாம் தெரியுமா, அடுத்த தேவை வரும்போது. அப்போ அந்த பிரைஸ் லார்ட் சொல்லும் போதே நமக்கு தெரியும் இவங்க எதுக்கு பிரைஸ் லார்ட் சொல்றாங்க அப்படின்னு. ஆமென். மார்க் 6:56. இப்போ இதுக்கு முன்னாடி இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ மேட்டர் சொன்னது மார்க் 5. இந்த விஷயம் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆயிட்டு, ஸ்ப்ரெட் ஆனதும் இப்போ எல்லாருக்கும் என்ன ஆசை தெரியுமா, இயேசு என்ன செய்யணும், தொடணும். 56வது வசனத்தை பாருங்கள். அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வழிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை, அவன் பெர்மிஷன் அவசியம், அனுமதி அவசியம். ஆண்டவரே எனக்கு உங்களை தொடணும், ஆண்டவரே தொடணும், ஆண்டவரே எனக்கு எப்படியாவது உங்களை தொடணும் அப்படி சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுவாரு, உன் பேரில் உன் சகோதரனுக்கு ஒரு குறை இருக்கிறது, நீ முதல்ல அங்க போய் காம்ப்ரமைஸ் ஆயிட்டு வா, அதுக்கப்புறம் என்ன தொடலாம். அப்படி ஆண்டவரே எனக்கு உங்களை தொடவே தேவையில்லை, ஆண்டவரே பாய், ஆண்டவரே. ஆமே, நீ பெர்மிஷன், உத்தரவாக வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவருடைய பெர்மிஷன் இல்லாம அவரை தொடக்கூடாது. அதனாலதான் என்ன தொட்டது யார் அப்படின்னு திரும்பி கேட்பார். அதுக்கப்புறம் தான் அவரை தொடர்றதுக்கு எல்லாரும் பெர்மிஷன் கேட்கறாங்க. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து பெர்மிஷன் கேட்க மாட்டா, போய் தொட்டுருவா. அவர் நின்று கேட்கற, என்ன தொட்டது யாரு? அந்தமா தொட்டுட்டு ஓடிட்டு திருப்பி வந்து இது நான் அது 5வது அதிகாரம். 6வது அதிகாரத்துல இப்ப தொடணும்னு வரவங்க எல்லாம் என்ன கேட்கறாங்க அப்படின்னா உத்தரவு கேட்கறாங்க. தொடலாமா பிளீஸ், தொட விட்டுருங்க, தொட விட்டுருங்க. வேதம் சொல்லுகிறது அவரை தொட்ட யாவரும், இந்த வேட கவனிச்சீங்களா, அவரை தொட்ட 10 பேர் தொட்டதுல 8 பேர் என்றல்ல, 9 பேர் என்றல்ல, அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். அவரை தொட்டவர்களுக்கு நன்மை உண்டு. நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நன்மைக்காக தொட்டார்கள். 2வது நம்புவதற்காக தொட்டார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த சீஷர்கள் இருந்த அந்த போட்டி அறைக்குள்ளே வரும்போது அங்க ஒரு ஆள் இருக்க மாட்டார். யாரு தெரியுமா? தேமாவா? தோமா. தோமா இருக்க மாட்டார். தோமா இருக்க மாட்டார். உடனே தோமா வந்துருவார். வந்து சொல்லுவார், நான் நம்ப மாட்டேன். நம்ம ஆளுதான், நான் நம்பவே மாட்டேன். நான் நம்பணும்னா நான் அவரை தொடணும். ஆண்டவர் அதை அக்செப்ட் பண்றார். நம்பிக்கையில டவுட் இருக்கா? நெருங்கி அப்பாவை தொட்டுருங்க. உங்க நம்பிக்கை ஷேக் ஆகுதா? ஆண்டவர் வந்து அப்படின்னா என்ன பண்ணி, நீங்க பாத்தீங்கன்னா அந்த யோவான் 20 இருக்கு, 24 முதல் அவர் சொல்றாரு 25வது வசனத்துல, அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. இயேசு வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாய் இரு என்றார். ஆண்டவர் தொட அனுமதிக்கிறார். எதுக்கு தெரியுமா? நீ அவிசுவாசியா இருக்கக்கூடாது, அவிசுவாசியா இருக்கக்கூடாது.
நீ தொடு, நீ தொடு. ஹல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சுகத்துக்காக, பலனுக்காக, நன்மைக்காக வேணும்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? நெருங்கிருங்க. உங்க விசுவாசம் ஷேக் ஆகுதா? நெருங்கிருங்க. அவர் தொடுறதுக்கு அனுமதிக்கிறார். நான் விசுவாசியா இருக்கக்கூடாது என்பதற்காக தொட அனுமதிக்கிறார். இதே கர்த்தர், இதே தேவன் உயிர்த்தெழுந்த அன்று மரியாள் தொட வரும்போது இயேசு சொல்றார், அவளை பார்த்து, என்ன நீ தொடாத அப்படிங்கிறார். நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு போகவில்லை. அப்பொழுது அவர் கைகளில் ஆணி, இது காயங்கள் தெரியவில்லை. தெரிந்திருந்தா கண்டுபிடிச்சிருப்பார் கைகள்ல. ஏன்னா அவளுக்கு அவரை யாருன்னே தெரியல. அப்போ இவன் தொடுறதுக்காக அந்த பாடுகள் அப்படியே அவனுக்கு காண்பிக்கிறார். கைகளில் காயம், விழாவில். ஏன்னா அவனுக்கு அப்பதான் விசுவாசம். விழாவில் காயத்தை பார்த்தா போதாதான் காயத்துக்குள்ள கைய விட்டு பார்க்கணுமா? ரெடி அவன். வா, நீ நம்பணும். நீ என்ன தொடு, நீ என்ன தொடு. அவன் அழுறான், ஆண்டவரே, ஆண்டவரே நம்புறேன்பா, ஆண்டவரே என் தேவனே அப்படின்ட்டான். நம்புறதுக்காக, நன்மைக்காக தொட்டாங்க, நம்புவதற்காக தொட்டாங்க. இனி ஒருவன் இயேசுவை தொட்டான். அவன் நன்மைக்காகவும் தொடல, அவன் நம்புறதுக்காகவும் தொடல, அவன் அன்புக்காக தொட்டான். அவன் தான் யோவான். வேதம் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் அதனுடைய 23, 24, 25 வசனங்களிலே, அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பந்தியில எல்லாரும் முதன்மையான இடத்தை பிடிக்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஒருவன் நெருங்கி வந்து அந்த ராக்காலம் அப்படியே வந்து உட்கார்ந்தான், அப்படியே சாஞ்சிட்டான். ஹல்லேலூயா. இவன் எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான், அன்பு. எனவேதான் அன்பை குறித்து அதிகமாய் கர்த்தர் இந்த யோவானை கொண்டே எழுத வைத்தார். இவனை கொஞ்சம் ஸ்பெஷலா ட்ரீட் பண்ண ஆரம்பித்தார். ஆமென். நன்மைக்காகவும் நம்புவதற்காகவும் நெருங்கி வருகிற கூட்டத்தின் நடுவில் அந்த அறிவு கெட்டாத அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரம் என்னதென்று அறிந்து கொள்வதற்காக, அப்பா இதோ நான் உம்மண்டை வந்து நிற்கிறேன் ஆண்டவரே, உம் மார்பிலே சாய்ந்து இருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் மார்பில் நான் சாய்ந்து, அதாவது நன்மைக்காகவும் நம்புறதுக்காகவும் நெருங்கி வர இந்த இதுல நம்ம இருக்கிறோம். ஆனா அன்புக்காக, அந்த அன்பை நான் இன்னும் அறியணும். இப்படிப்பட்டவனால சிலுவையை மறுதலிக்க முடியாது. சிலுவைக்கு முன்னாக யோவான் நிக்கிறான், அவனால மறுதலிக்க முடியாது. கஷ்ட காலம், பாடு, நெருக்கத்தில் அவனால கிறிஸ்துவை மறுதலிக்க முடியாது. ஏனால் நேசம் மரணத்தை விட வலியது என்று வேதம் சொல்லுகிறது. அவன் சாய்ந்து அந்த சமயத்தில், எந்த சமயத்தில், அந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். அதனுடைய 18வது வசனத்துல இயேசு சொல்லுவா, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். அது நடக்கும் போது நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு இப்பொழுது அது நடப்பதற்கு முன்னே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி எல்லாம் சொல்லிட்டு 21வது வசனத்துல இயேசு சொல்லுவார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். எல்லாருக்கும் பயம் வர ஆரம்பிச்சிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்தார்கள் என்று பைபிள்ல இருக்கு.
ஒருவருடைய பார்க்கறாங்க. பேதுரு யாக்கோபை பார்த்து நீயா அப்படின்னு கேட்கிறான். யாக்கோபு சொல்ல நான் கிடையாது, மேக்சிமம் நீயா இருக்கிறதா வாய்ப்பு இருக்கு. இப்படி மாறி மாறி எல்லாருக்கும் பயம் வர ஆரம்பிச்சிட்டு. அப்பதான் பேதுரு ஒன்றை புரிந்து கொண்டான். யாரு கேட்ட ஆன்சர் கிடைக்கும் தெரியுமா? அவன்தான் ஸ்பெஷல். ரேங்க் போடும்போது பேதுரு நம்பர் 1, சீனியாரிட்டி படி அந்திரேயா நம்பர் 1. ஆனா அந்த இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது யாரு தான் நம்பர் 1 தெரியுமா? அவர்கிட்ட யார் நெருங்கி இருக்கிறானோ அவன் தான் நம்பர் 1. நெருக்கம் வரும்போது, கஷ்டம் வரும்போது இயேசுவை யார் ரொம்ப நேசிக்கிறானோ அவன் தான் நம்பர் 1 இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்கு ஸ்தானங்கள் தேவை கிடையாது, அவனுக்கு அதிகாரம் தேவை கிடையாது, பெயர் புகழ் தேவை கிடையாது. அவனுக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மார்பில் சாய்ந்து அவரை நெருங்கி அவரை தொட்டுட்டே இருக்கணும். அவ்வளவுதான், அவரை தொட்டுட்டே இருக்கணும். அப்பொழுது 24வது வசனத்துல பேதுரு வந்து அவங்கிட்ட சைகை காட்டுகிறான். யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினான். அவனுக்கு நான் யாருக்கு? யோவானுக்கு. அப்ப பேதுருவுக்கு நல்லா தெரியுது, இவன் கேட்டா அவரால் சொல்லாம இருக்க முடியாது. நம்ம சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு தெரியணும், இவன் கேட்டா அவரால் பதில் சொல்லாம இருக்க முடியாது. இவன் கேட்டா அவர் நிச்சயம் சொல்லுவார். இந்த நம்பிக்கையை கொடுக்கணும்னா நீங்க தலைகீழ 2 நாள் ஃபாஸ்டிங் இருக்கணும்னு பைபிள்ல சொல்லல. நீங்க அவரோடு நெருங்கி இருக்கணும். அப்ப அவன் கேட்கிறான், ஆண்டவரே. அந்த சமயத்துல அவர் மார்பில் சாய்ந்திருந்தவன் கேட்கிறான், ஆண்டவரே. எப்படி கேட்கிறான்? இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டே, ஆண்டவரே அவன் யார்? இயேசு பிரதியுத்தரமாக என்று சொல்ல, ஜீசஸ் ஆன்சர்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மார்பில் சாய்ந்திருக்கிறவனுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய காரியத்துக்கு ஆன்சர் இல்லை. இன்னும் ஆன்சர் வேணுமா? கிளம்புங்க, மீட்டிங் முடியல, நெருங்குங்க. அவன் மார்பில் சாய்ந்து இப்ப கேளுங்க, ஆன்சர் கிடைக்கும். இயேசு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கானானிய ஸ்திரீ தூரத்துல இருந்து, தாவீதின் குமாரனே என் பிள்ளைக்கு இறங்குங்க, இறங்குங்க, என் பிள்ளை கஷ்டப்படுறா. ஆன்சரே இல்லை. வந்து அவர் பாதத்துல விழுந்தா ஆன்சர் கிடைக்குது. ஜீசஸ் ஆன்சர்டு. பதில் கிடைக்கும். நன்மை கிடைக்கும், நம்பிக்கை கிடைக்கும், பதில் கிடைக்கும். நெருங்குங்கள். தொட முடியுமா? முடியும். அவர் நமக்கு தூரமானவர் அல்லவே. ஹல்லேலூயா. வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்திடில் கர்த்தர் காத்திடும். மேசியா சிலுவை கருகில் அழைக்க நேரிடும். முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தரிசனமாய் ஆண்டவர் இந்த நாளிலே பேசுகிறார். பதில் இல்லாம இருக்கிறீங்க சில காரியத்துக்கு, ஆண்டவர் பதில் தர ரெடியா இருக்கிறார். அது எந்த இரவு தெரியுமா? அந்தகார இரவு. அது ஒரு டார்க் நைட். அது ஆமென். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலத்தில் கூட மார்பில் சாய்ந்திருக்கிறவனுக்கு இயேசுவினிடத்திலிருந்து பதில் உண்டு.
இதுல இன்னொரு ஆச்சரியமான காரியம் என்னன்னா, இயேசுவுக்கு பதில் கிடைக்கல. இயேசுவுக்கு பதில் கிடைக்காத இரவு அது. இயேசு கெத்செமனே தோட்டத்துல அவர் அழும்போது அவருக்கு பதில் கிடைக்கவே இல்லை. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று பிதாவை நோக்கி 3 விசை ஜெபிக்கும் போது ஒரு தூதன் வந்து அவரை பலப்படுத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவுக்கே பதில் கிடைக்காத இரவுல இயேசுவின் மார்பில் சாய்ந்திருக்கிறவனுக்கு இயேசு பதில் கொடுக்கிறார். நீ தேவனிடத்துல நெருங்குறதனுடைய மேன்மையை உன்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ள போகிறார்கள். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு அந்தகார இரவு அது. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் அது. பதிலுக்காக பல வருடங்கள் ஏங்கி நிற்கிற உள்ளமே, இன்னைக்கு கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். உனக்கு பதில் வேணும்னா நீ இருக்க வேண்டிய ஒரு ஸ்தானம் இருக்கிறது. அவர் அருகில், அவர் சமீபமாய், அவர் தடவியாகிலும் அவரை கண்டடையும்படி, அறிந்து கொள்ளும்படிக்கு இயேசுவின் மார்பிலே. ஹalleluya, ஹalleluya. ஆன்சர் உண்டு. ஜீசஸ் உனக்கு ஆன்சர் பண்ணுவார். ஆமென். மற்றவங்களுக்கு யாருன்னு கேட்கும்போது ஆண்டவர் ஆன்சர் பண்ணவே இல்லை. அப்பதான் பேதுரு, நீங்க 4 சுவிசேஷத்தை பார்க்கும்போது எல்லாரும் கேட்கறாங்க, யாருன்னு கேட்கறாங்க. அடுத்து கேட்கறாங்க, நானான்னு கேட்கறாங்க. யாருன்னு கேட்கும் போதும் சும்மா இருக்கிறார். பேதுரு கேட்கும் போது சும்மா இருக்கிறார். யாக்கோபு, அந்திரேயா, எல்லாரும் கேட்கும் போது அமைதியா இருக்கிறார். பேதுரு பார்த்தாங்க, இப்போ இவர் வாயை திறக்கணும்னா இவன் பேசணும். அவன் மார்பில் சாய்ந்து கொண்டே கேட்கிறான், யார் ஆண்டவரே? இயேசு பிரதியுத்தரமாக, ஜீசஸ் ஆன்சர்,